بسم الله الرحمن الرحيم. الحمد لله القوي المتين ناصر المستضعفين وقاسم الجبارين، نحمده على ما قضى ونشكره على ما أعطى، له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله سيد البريات، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المعتدين. صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله لينادي يوم القيامة أين جيراني أين جيراني، فتقول الملائكة ربنا ومن ينبغي أن يجاورك، فيقول الله سبحانه وتعالى أين عمار المساجد. رواه صحيح مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவனாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹு தஆலா பொறுப்புதாரிகளாக வாழ வைத்திருக்கிறார். மனிதர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்துல ஏதாவது ஒரு பொறுப்பை சுமந்தவர்களாகத்தான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பார். அது குடும்ப ரீதியாக, தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும், சமூக ரீதியாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விஷயத்துல பொறுப்புதாரிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. உதாரணமாக தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தா, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனிதன், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, அதே போல பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக, மருமகனாக, மருமகளாக, மாமியாக, சாட்சியாக, இப்படி எந்த முறைகளை எடுத்து பார்த்தாலும் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்துல ஒரு பொறுப்பை சுமந்தவர்களாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதே போல சமூக ரீதியாக பார்த்தா ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய மனிதனாக, ஒரு உஸ்தாதாக, ஆசிரியராக, பேராசிரியராக, இப்படி வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொறுப்பை சுமந்தவர்களாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே
ஏதாவது ஒரு பொறுப்பை சுமந்த மனிதனாகத்தான் உலகத்துல ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நான் நேரடியாக தலைப்புக்குள்ளால வாரன். எனவே மனிதர்களுடைய பொறுப்புகள்ல சமூக ரீதியான பொறுப்புல மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக பயங்கரமான ஒரு பொறுப்பு தான், மிகவும் பாரதூரமான ஒரு பொறுப்பு தான். நெருப்ப போல ஹேண்டில் பண்றதுக்கு, கையாளுறதுக்கு கஷ்டமான ஒரு பொறுப்பு தான் கண்ணியமிக்கவர்களே. அதுதான் நிர்வாகத்துடைய பொறுப்பு என்று சொல்றது. மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய பொறுப்பு என்றது இது நாங்க நீங்க நினைக்கிறத போல எங்கட கற்பனையில ஒரு விஷயம் ஒன்றிக்கும். நிர்வாகம் என்றா இவ்வளவுதான், நிர்வாகத்துல வேலை இவ்வளவுதான் என்று சொல்லி அது நிர்வாகிகளுக்கும் இருக்கலாம், சாதாரண மக்கள் மஹல்லவாசிகளுக்கும் இருக்கலாம். ஆனா நிர்வாக பொறுப்பு என்று சொல்றது, ஒரு மஸ்ஜித பொறுப்பு செய்யறேன்னு சொல்றது, இது வாய்க்கு விளையாட்டான விஷயம் அல்ல. இது நாங்க நீங்க கற்பனை செய்யறத போல இது ஒரு லேசான ஒரு காரியம் அல்ல. இந்த பொறுப்புக்கு அதிகமாக ஆரம்ப காலத்துல வாழ்ந்த மூத்த உலமாக்கள் பயந்தாங்க, சுமக்கிறதுக்கு பின்னுக்காவினாங்க. இந்த பொறுப்பை எங்களுக்கு செய்யலாம், இந்த பொறுப்பை எடுத்தோம் என்ன இது எங்களுக்கு லேசாக சுமக்கிற பாரம் அல்ல, இது கஷ்டமான பொறுப்பு என்று சொல்லி அந்த காலத்துல வாழ்ந்த மூத்த மக்கள் ஒதுங்கினாங்க. அதுதான் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, இந்த பொறுப்பு என்று சொல்றது இது ஒரு ரெஸ்பெக்ட் அல்ல, இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாம் நினைக்கிறது இது பொறுமதியான ஒரு பதவி, பொறுமதியான பதவி அல்ல, இது பொறுப்புக்குரிய ஒரு பதவி. எல்லாம் யோசிக்கிற அப்படிதானே, இது பொறுமதி, இது கிடைச்சா நல்ல கண்ணியமாக ஈக்கும் என்பதாக யோசிக்கிறார். இது பொறுமதி அல்ல, இது பொறுப்புதாரிக்குரிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பான ஒரு பதவி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பொறுப்புகளை பற்றி சொல்லக்கூடிய நேரம், இந்த பொறுப்பு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய பொறுப்பு இது உம்மத்துடைய பொறுப்பு, இது சமூகத்துடைய பொறுப்பு, இது சமுதாயத்துடைய பொறுப்பு. இந்த பொறுப்பை லேசாக செய்ய முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்புகளை பற்றி சொல்லக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா விளங்கப்படுத்தினார். இந்த வார்த்தையை ரொம்ப தெளிவா கேளு. சொன்னாங்க, பொறுப்புகள் பொறுப்புகள் இதனுடைய ஆரம்பம் அவ்வளுகா மலாமான்னு சொன்னாங்க. ஆரம்பம் ஈகுதே, ஆரம்பம் சுகமாயிகும். எடுக்கக்கூடிய நேரம் சுகமாயிகுமே, சந்தோஷமாயிகும், ரொம்ப இன்பமா ஈகும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுல ஆரம்ப கட்டம் இன்பம் தான். உதாரணத்துக்கு ஒரு கையில் ஒரு சொறி ஒண்டி, ஒரு சொறி சிறாங்க ஒரு புண், இது சொரிய போகல எப்படி சோமாயிகும். இத போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆரம்பம் சொரிய போகல நல்லா தான் நீக்கும், இன்பமாயிக்கும். எங்களைய தலைவர் என்று சொல்றாங்க, எங்களைய பிரசிடென்ட் என்று சொல்றாங்க, எங்களைய உப தலைவர் என்று சொல்றாங்க, எங்கட பொருளாளர் என்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய நேரம் போர்ட்ல முன்னுக்கோட பேர் போடுறாங்க, எல்லா நிகழ்ச்சிக்கும் முன்னுக்கு கூப்பிடுறாங்க, வாங்க ஆஜி வாங்க ஆஜி, முன்னுக்கோட வந்து உட்கார வைக்கிறாங்க. சரியான சோம ஈக்குமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத ரெண்டாவது கட்டம் எப்படி ஈக்கும் தெரியுமா, வஅௌஸதுஹா நதாமான்னு சொன்னாங்க. சொரிஞ்சு சொரிஞ்சு இன்பமா ஈக்கும். சொரிச்சல விட்ட உடனே ஒரு காந்தல் ஒண்ணு தொடங்குவேன், இப்பதான் அவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். ரெண்டாவது கட்டம், எந்த வாயால தலைவன் என்று சொன்னாங்களோ இவனெல்லாம் ஒரு தலைவனான்னு கேட்பாங்க. எந்த சபைகள்ல முன்னுக்கு கூப்பிட்டாங்களோ, யார கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அவனை மட்டும் கூப்பிடவானும் என்று சொல்லுவான். ஆரம்பம் சுகம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டாவது கட்டம் அது இழிவை கொண்டு வரும், கேவலத்தை கொண்டு வரும். மூணாவது ஒரு கட்டம் ஒன்றிக்கு ஆகிருஹா அஸாப யௌமில் கியாமா. இது கடைசி கட்டம் என்ன தெரியுமா, சொரிஞ்சி சொரிஞ்சி காந்தல் வந்து வந்து அதுக்கு பின்னால சில நேரம் கைய வெட்ட வேண்டிய நிலைமை வரும், இல்லாட்டி பெரிய சர்ஜரிக்கு கொண்டு போகும். அத போல கியாமத்துடைய நாள் பெரிய ஒரு கேவலத்துக்கு உள்ளாக்கப்படுவார் இந்த நிர்வாகி. அதனால இது ஆரம்பம் எடுக்க போக்கல சோமாதான் நீக்கும், எல்லாம் கூப்பிட போல கண்ணிய மாதிரி இருக்கும். அவங்கள பார்க்க போல அடுத்தவங்களுக்கும் ஆசை வரும், எங்களோட பலவின இன்றைக்கு தலைவன், நாளைக்கு நாங்களும் தலைவன் ஆகும், அவருக்கும் ஆசை வரும். ஆனா ரெண்டாவது மூணாவது கட்டம் இது லேசான கட்டங்கள் அல்ல. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்றது ஒரு கட்டிடத்துக்குள்ளால செய்யற நிர்வாகம் அல்ல, இது ஒரு பில்டிங் ஒர்க் இல்ல.
இது பில்டிங்குள்ளால 4 செவத்துக்குள்ளால 13 பேரை தெரிவு செஞ்சு 4 செவத்துக்குள்ளால விட்டுறல்ல. ஈக்கிற பயண கலட்டு, ஈக்கிற அதமாத்து, இதமாத்து 4 செவத்துக்குள்ள செய்யறதல்ல. 4 செவரை பொறுப்பு செய்ய 12 பேர் தேவையில்ல, 2 பேர் போதும். பெயிண்ட் பாக்ஸ் போட்டாச்சு, பெயிண்ட் அடிச்சாச்சு, 2 பேர் பொறுப்பா பார்த்து கொண்டா போதும். 12 பேர் தேவையில்ல. இந்த 12-13 பேரை நிர்வாகத்துல தெரிவு செய்யற காரணம் உள்ளுக்கு வேலை அல்ல, மஸ்ஜிதுக்கு வெளியில தான் வேலைகளுக்கு. இது ஃபீல்டு வாக்கிய தவிர இது உள்ளுக்கு ஆபீஸ்ல ஏசிக்கு கீழே ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து செய்யற பொறுப்பு அல்ல. இது ஃபீல்டுக்கு இறங்கணும், சமூகத்துக்கு இறங்குற வேலை. இது செய்யலும் என்றாதான் நிர்வாகத்துக்குள்ள வரணும். இது செய்ய இயலவா செய்யற ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு ஆகிரும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2-3 பேர் அது கட்டிடத்துடைய வேலை, அது பெரிய வேலை அல்ல. 2 வருஷம் 3 வருஷம், இந்த 3 வருஷத்துல இந்த மஹல்லால என்னையால என்ன சாதிக்கலும். எத்தனையோ நிர்வாகம் வந்துட்டு வைத்துட்டு நாங்க யோசிக்கலும், 3 வருஷம் எங்களை நிர்வாகியா போட்டி, இந்த 3 வருஷத்துல ஒரு புள்ளைய நான் ஆபீஸாக்கிறேன். ஏன் ஆபீஸாக்கலாம்? 10 மாசத்துல குர்ஆன் முடிக்கிறான் இல்லையா? 10 மாசத்துல குர்ஆன் முடிக்கிறாங்க, 40 நாள்ல குர்ஆன் பாடமாக்குறாங்க. ஏன் கண்ணியமிக்கவர்களே, 3 வருஷத்துல எங்களுக்கு ஃபீல்டுக்கு இறங்கி ஒரு மாற்றம் ஒன்று கொண்டு வரையலாம். ஏனென்றா எங்களோட சமூகம் விளங்கிக்கிறது, விளங்கி கொண்டாங்க இது உள்ளுக்கீது செய்யற வேலை தான். அப்படி இல்ல, வெளியில போறாங்க, பள்ளிக்குள்ளதான் சுத்துறாங்க, பள்ளியதான் சுத்துறாங்க, சமூகத்துக்கு போறாங்க இல்ல. இது இந்த வார்த்தை இது யாரும் எடுத்து தந்து நான் மிம்பர்ல பேசல, அப்படி எடுத்து தந்து பேசணும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் இது பேசுறதை என்ற சொந்த அறிவுல பேசுறேன், யாரும் இதை தவறா எடுக்கவான். இந்த வார்த்தை பாரம் தான், கொஞ்சம் காரமும் தான். கபூல் செஞ்சா வாழ்க்கையில நலவு, கபூல் செய்யலா நஷ்டம் எனக்கு அல்ல. இது கொஞ்சம் கஷ்டமா தான் நீக்கும், கசப்பா தான் நீக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஆழமா சொல்லணும் என்றா அடுத்த குத்துபா ஏறுறதும் சந்தேகமா தான் நீக்கும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த மிம்பரை ஏறினாலும் சரி ஏறாட்டியும் சரி, ஹக்க சொல்றது உலமாக்களோட கடமை. இந்த மிம்பர் என்றது பட்டர் பூசுற இடம் அல்ல, எங்களுக்கு சார்பா பேசுறது அவங்களுக்கு சார்பா பேசு இதல்ல. அடுத்த ஜும்மா ஏறினாலும் உண்டு, ஏறாட்டியும் உண்டு. ஆனா சமூகத்துக்கு சில விஷயங்களை அக்கு வேற ஆணி வேற பேசும், ஒளிச்சு ஒளிச்சு பேசிதான் சமூகம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு. சமூகத்துல பொறுப்பு என்னன்னே தெரியா, அதிகமானவங்க வராங்க, உள்ளுக்கு பில்டிங்க மட்டும்தான் பாக்குறாங்க, சமூகத்துல எவ்வளவு வேலை இருக்குது அதை செய்யறாங்க இல்ல. இந்த கருத்து பில்டிங் செய்ய வானம் என்றதல்ல, செய்யறதுக்கு இஸ்லாத்துல நன்மை இருக்குது. பள்ளியை விசாலப்படுத்துறது, பள்ளியை கெட்டுறது, இது பெரிய நன்மை இஸ்லாத்துல. நான் பேஸ் பண்ற இத மட்டும் நல்ல வேலை, இதை தாண்டி நிறைய வேலை இருக்குது வெளியில. இதோட சேர்த்து அதையும் கவனம் செலுத்தணும். பொறுப்பென்ற போகல நாங்க சும்மா எடுக்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு யார் சொன்னாங்க, அவ்வளவு மையதுக்குள் ஜன்னத மின் உம்மத்தி, இந்த உம்மத்துல முதல் சொர்க்கவாதி அபூபக்கர் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவின் உடனே ஹிலாஃபத்தை கொடுத்தாங்க, ஆட்சியை கொடுத்தாங்க, கலீஃபாவா நியமிச்சாங்க. கிதாபுல் எழுதுறாங்க, கலீஃபா நியமிக்கப்பட்ட உடனே 3 நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுல இருந்து வெளியில வரல, கதவை மூடிட்டு 3 நாள் அழுதாங்க. இந்த பொறுப்பை நான் சுமக்க தகுதியில்லைன்னு அழுதாங்க. எத்தனை பேருக்கு அந்த கவலை உள்ளத்துல? சும்மா லேசா எடுத்துக்கொள்றோம் கண்ணியமிக்கவர்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி பொறுப்பு செஞ்சாங்க? மனுஷனை மட்டும் பொறுப்பு செய்யல, மிருகத்துக்கும் பொறுப்பு ஆயிட்டாங்க. சொன்னாங்க சஹாபாக்கள் கிட்ட, ஈராக்ல ஈக்கக்கூடிய, ஈராக்கு மேவாட கீழாலதான் நீந்துச்சு, ஈராக்ல ஈக்கக்கூடிய பாதைகள் குன்றும் குழியுமா ஈக்குது, குழி குழியா ஈக்குது, இதை நாங்க அவசரமா சரி செய்யும் கேட்டாங்க. அந்த விஷயத்திலே மிச்சம் போக்கஸ் பண்றீங்க. சொன்னாங்க நிறைய வாகனங்கள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் அதாலதான் போகுது. அந்த ரோட்ல போகக்கூடிய நேரத்துல ஒரு கழுதையில கால் உடைஞ்சாலும் கியாமத்துல அல்லாஹ் இந்த உமர் கிட்ட தான் கேட்பான்டா. அவ்வளவு பயந்தாங்க பொறுப்புக்கு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை அவசரமா ஓடினாங்க. அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, எங்க அவசரமா போறீங்க? சொன்னாங்க, ஜகாத்துடைய ஒட்டகங்கள் வந்து இருந்துச்சு, அந்த ஒட்டகங்கள் கவுத்து அவுத்துட்டு ஓடுதான்,
அதை பிடிக்கிறதுக்கு ஓடுறேன்டாங்க. யாரு? அமீருல் முஃமினீன், ஜனாதிபதி ஓடுறாங்க. கேட்டாங்க, அதுக்கு நீங்க ஏன் போகணும்? யார சரி ஒருத்தர் அனுப்பிடுமே சொன்னாங்க. அந்த ஒட்டகத்துல ஜகாத்துடைய பொருள் இருக்குது. ஒரு ஆடு மௌத்தாகினாலும் அல்லாஹ் இந்த உமர் கிட்ட தான் கேட்பாருண்டா. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈராக்ல பெரிய ஒரு வெள்ளம் ஒன்று ஒரு தடவை வந்துச்சு, பெரிய வெள்ள பெருக்கு. அந்த நேரம் கவர்னர் கிட்ட சொன்னாங்க, எல்லாத்தையும் பார்த்து கொள்றது உங்களோட பொறுப்பு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு லெட்டர், வெள்ளம் எல்லாம் முடிஞ்சதுக்கு போற லெட்டர் வருவது, எல்லாத்தையும் நாங்க பார்த்து கொண்டோம், ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு உயிர் சேதம் இல்ல, யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. கேட்டாங்க என்ன சொன்னாங்க, அது பெரிய விஷயம் ஒன்று இல்ல உமர். சொன்னாங்க, விஷயத்தை மட்டும் சொல்லு. சொன்னாங்க, அந்த வெள்ளத்துல ஒரு நாய் மாத்திரம் தான் இறந்து பேசிட்டேன்டா, நாய் செத்துட்டேன்டா. இந்த லெட்டரை வாசிச்ச உடனே கிதாபில் எழுதுறாங்க, உமர் ரலியல்லாஹு எல்லாம் கேட்கிறமா சத்தம் போட்டு அழுதாங்க. கியாமத்துடைய நாள் அந்த நாயை பத்தி உமர் கிட்ட அல்லாஹ் விசாரிப்பாரு. எப்படி அப்ப அந்த நாயுட விஷயத்துல பதில் சொல்றேன்? நான் நாயுட விஷயத்துல, கழுதைய விஷயத்துல, ஆட்டுடைய விஷயத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு நிர்வாகத்துல பொறுப்புல பயந்தாங்கண்டா, மனுஷன் விஷயத்துல எப்படி பொறுப்பு செஞ்சிருப்பாங்க? ஐத்தான் இன்னமும் சொல்லப்படுவது, ஆட்சி ஒண்டி இந்த உமர்ட ஆட்சி தான் வரும். இந்த நிர்வாகம் தான் எங்களுக்கு தேவை. கண்ணியமிக்கவர்களே, இறங்கி செய்யணும், ஃபீல்ட் ஒர்க் இறங்கணும் சமூகத்துக்கு. இது நாங்க செய்யாம ஒன்றோம், இதுதான் பில. நாங்க சும்மா பில்டிங் ஒர்க் நினைச்சு மட்டும்தான் மாறும். ஆனா இதை செய்யணும், இதுதான் நிர்வாகம். நான் சொல்றது நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, அவங்க மட்டும் இதை கேட்கிறல்ல, மஹல்லா வாசிகளும் கேளுங்க. எதிர்கால நிர்வாகிகளும் இருக்கலாம். வாலிபர்கள் இருக்கிறீங்க. ஏன்னா மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்றது சும்மா கஞ்சி காய்ச்சி கொடுக்கிறது, இஃப்தார் ஏற்பாடு, இது மட்டுமல்ல. சமூகத்துல நிறைய பிரச்சனை இருக்குது. சுருக்கமா பேசுற விலகிக்கோ. முதலாவது செய்யணும் என்னென்றா, எங்கட மஹல்லாக்கு ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டா, நிர்வாகத்துக்கு கீழால நடக்கிற பாவங்கள் அநியாயங்களை நிப்பாட்டும். குறிப்பாக நானும் கொழும்புதான், நானும் கொரம்ப வசிப்பிடமா பிறப்பிடமா கொண்டவன் தான். கொழும்புடைய நிலைமை சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. எவ்வளவு பாவம், எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அட்டூழியம், எவ்வளவு மிம்பர்ல கத்தினாலும் மேல அல்ல, அவ்வளவு பாவம் செய்யறானோ. வாலிபர்கள் எடுக்க வழி இல்ல சமுதாயம், அவ்வளவு பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். முதலாவது வேலை நிர்வாகம் செய்யணும். மஹல்லா குலால தூள் வியாபாரமா நிப்பாட்டணும், ஹராமான தொடர்பு நிப்பாட்டணும், ஏதாவது ஹராமான தொழில் நிப்பாட்டணும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏதாவது ஒன்று நடக்கட்டும், பிரச்சனை இல்ல, கண்டும் காணாதமா ஈக்கிறல்ல. அவங்க கிட்டால் ஒரு பெரிய ஒரு பங்கொண்டு வருவது, இதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போறல்ல. ஒரு அநியாயம் நடந்துச்சா தட்டி கேட்கிறது முஃமினுடைய சிஃபத். ஒரு முஃமின் போயிட்டு கேட்கணும், பில இப்படி செய்யலாம். நிர்வாகத்துக்கு என்ற ஒரு பொறுப்பு இதை செய்யும். கேட்கல மதரத்திலிருந்து சண்டை பிடிக்க வாரான், அடிச்சு கொள்ள வாரான். குர்ஆன் அப்படி என்ன இந்த கேள்வி சொன்னா, இந்த பதில நீங்க சொன்னீங்கன்னா நீங்க விளங்கிக்கோங்க, இன்னும் சரியா குர்ஆனை நீங்க படிக்கல. குர்ஆன்ல நிர்வாகியுடைய தன்மையை பேசிக்கொண்டு வரப்போக்கல அல்லாஹ் ஒரு தன்மையை சொல்றான். இப்ப நான் ஓதினாய நிர்வாகி என்றா யாருண்டா, இன்னமா யாமுர் மசாஜித் அல்லாஹ். நிர்வாகி யாருண்டா, அவங்க ஒன்னாவது அவங்க என்ன செய்யணும் என்றா, சொல்லக்கூடியவர்களா ஈக்கும், ஈமான் கொண்டவர்களா ஈக்கும், ஜகாத் கொடுக்கிறவங்களா ஈக்கும். அதுக்கு பின்னால் ஒரு நிபந்தனை உண்டு, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் பயப்படக்கூடாது. இது நிர்வாகியுடைய தன்மையில் ஒரு தன்மை. இந்த கருத்தை யாரும் பிழையா எடுக்கவான. சிலவங்க இந்த ஆயத்தை பிழையா எடுத்து பெரிய பெரிய சண்டியனோட எல்லாம் கொண்டு வந்து நிர்வாகத்துல வச்சுக்கணும். அவன் எப்ப பார்த்தாலும் கண்ணோட இல்லாட்டி பெரிய கத்தியோட சுத்திரவனை கொண்டு வந்து ரவுடியோட கொண்டு வந்து வைக்கிறல்ல. இதுல அர்த்தம் என்னன்னா, ஹக்கா பேசும், ஷரியத்துக்கு மாற்றமா நடக்கிறல்ல. பிழை ஒன்று நடந்தா சொல்லணும், இந்த பிழை செய்யவான, இந்த நிர்வாகத்துக்கு கீழே இந்த பிழை செஞ்சா உங்களோட எங்கட நிர்வாகத்துக்கு கீழே நீங்க மஸ்ஜிதுக்குள்ள திருமண ரீதியா வந்தா லெட்டர் கிடைக்காது, நாங்க கொடுக்க மாட்டோம், விஷயம் பண்ண மாட்டோம். பிரச்சனை பண்ணேலா. ஏன் தைரியப்படணும் நிர்வாகிகள். இப்படி தைரியப்பட்டாதான் பாவத்தை நிப்பாட்டு. இப்படி தைரியப்படலையா
பள்ளிக்கு முன்னுக்கு ஆட்டால உட்கார்ந்து தூள் அடிப்பானோ. நிர்வாகிக்கு தைரியம் இல்லை. கண்ணியமிக்கவர்களே, எல்லாத்தையும் சமாதானமா பேசி முடிக்கிறேன்டா. பத்ர் யுத்தம் இஸ்லாத்துக்கு என்னத்துக்கு தேவையில்லை, எல்லாம் பேச்சுவார்த்தையில முடிச்சு கேளுமே. ஏன் சண்டை? உஹத் என்னத்துக்கு? ஹந்தக் என்னத்துக்கு? தபூக் என்னத்துக்கு? இதெல்லாம் தேவையில்லை இஸ்லாத்துல. யுத்தம் எல்லாத்தையும் சமாதானமாவே முடிச்சிருவோம். பேச வேண்டிய நேரம் பேசணும், இறங்க வேண்டிய நேரம் இறங்கணும், தட்டி கேட்க வேண்டிய நேரம் தட்டி கேட்கணும். இல்லாட்டி இந்த சமூகத்தை திருத்தலாம். இந்த காலம் கடந்து போயிட்டு மூத்தவங்க நீங்க மன்னிச்சுவோங்க. என்னோட காலமா இந்த காலத்தை நீங்க பார்க்கல. அந்த காலங்கள் மாஷா அல்லாஹ் பரக்கத்தான காலங்கள். இந்த அளவு தூரத்துக்கு போக இல்லை. இப்படி உடச்சு பேச வேண்டிய நிலைமை அந்த காலத்துல ஈக்கல். ஆனா இந்த காலத்துல அப்படியான நிலைமைக்கு தள்ளப்பட்டு. இது முதலாவது கடமை. நிர்வாகிகள் தைரியப்படுங்க, ஒரு டீமை சேருங்க, கூப்பிடுங்க. ஹராமான பாவம் நடக்குதா நிப்பாட்டுங்க, ஹராமான தொழில் நடக்குதா நிப்பாட்டுங்க, பேசி சொல்லுங்க, தைரியப்படுங்க, பேசினா பேசுங்க. எங்கட நிர்வாகி என்ற அதிகாரத்தை காட்டுங்க. அப்படி ஹராமா செய்யலாம், அதிகாரமா செய்யலாம். எங்களே நீங்க தட்டி கேட்கலுமா? எங்கட பார்வை எங்கட நிர்வாகத்துக்கு கீழே இந்த மஸ்ஜித் இருக்குது. சந்தூக் இந்த மஸ்ஜித்ல இருந்து வரணும், லெட்டர் நாங்க தரணும். எங்கட அதிகாரத்தையும் அந்த இடத்துல பாவிக்கும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆத்மீக ரீதியான முறையில மக்களுக்கு மத்தியில முன்னேற்றங்களை கொண்டு வருவோம். ஷரியத் ரீதியான முன்னேற்றம் மக்களுக்கு மத்தியில வரும். அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னதை போல 3 வருஷம் எங்களுக்கு பொறுப்பு தந்தா ஆக குறைஞ்சது ஒரு ஹாஃபிஸ் ஒரு ஹாஃபிஸா உருவாக்கிக்கிறோமா இல்லையா? ஒரு பார்ட் டைம் மதரசா உருவாக்கி ஒரு ஹாஃபிஸ் 3 வருஷம் உருவாக்கியலவா? எங்களுக்கு உருவாக்குங்க கண்ணியமிக்கவர்கள். எங்கட நிர்வாகத்தில் ஆபிசாவின புள்ளை, எங்கட நிர்வாகத்தில் ஆபிசா வாக்கின புள்ள அடையாளம் காட்டுறது உருவாக்குங்க. நிர்வாகத்துக்கு இதுதான் பொறுப்பு. ஷரியத் ரீதியான முன்னேற்றம், வாழ்க்கையில பிக்குடைய வகுப்புகள் மஸ்ஜிதுகள் ஆரம்பிங்க, செய்யுங்க. அதிகமானவங்க பிக்குடைய சட்ட திட்டம் தெரியா, மிச்சம் பேருக்கு தெரியா, மார்க்கம் தெரியா, குர்ஆன் தெரியா. சில நேரம் யோசிப்பீங்க, ஏன் குர்ஆன் தெரியான்னு சொல்றேன். ஒரு நன் முஸ்லிம் உண்டு, முஸ்லிம் அல்லாத ஒரு மனுஷன் குர்ஆனை கொண்டு வந்து எங்களுக்கு தந்து, இந்த குர்ஆன்ல தலாக்க பத்தி கொஞ்சம் சொல்லிக்காம், கொஞ்சம் எங்களுக்கு விளங்கப்படுத்துறீங்கன்னா ஆலிம் இல்லாத எத்தனை பேருக்கு விளங்கப்படுத்த தெரியும்? அப்ப எப்படி சொல்றேன்? இவனுக்கு குர்ஆன் தெரியும் சொல்றியா தெரியான்னு சொல்றியா? தெரியா. குர்ஆன் படிக்கிறது சும்மா பாத்தியாவே இந்த செலக்டட் ஒரு 10 சூறாவை பாடமாக்கினா மார்க்கம் அல்ல. படிக்கணும், இறங்கி படிக்கணும். தொழுகையில் என்னென்ன பாத்தில் ஈக்குது, எத்தனை விஷயங்கள் செஞ்சு அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். சுன்னத்து 19 பரது தொழுகையில தெரியுமா? சரியா? இந்த ஃபிக்ஹுடைய விஷயங்கள்ல கவனம் செலுத்தும். இதுதான் ஆத்மீக ரீதியான முன்னேற்றங்கள். ஜனாதாவுடைய சட்ட திட்டங்கள் வைங்க மஸ்ஜிதுல வைங்க. உலமாக்களை கூப்பிடுங்க. இந்த ஏரியாக்கள் உலமாக்களுக்கு பஞ்சமா, கூப்பிடுங்க. ஜனாதாவுடைய சட்ட திட்டத்தை விளங்கப்படுத்துங்க. நான் சும்மா ஒன்று சொல்றேன், ஜனாதான்னு பேசுறோம். இந்த ஜனாதா அறிவித்தல் என்ன கண்ணியமிக்கவர்கள்? ஜனாதா என்ற வார்த்தை உலமாக்கள் கிட்ட கேளுங்க, மூத்த உலமாக்கள் ஈரார். இந்த ஜனாதா அறிவித்தல் என்று சரியா இல்ல, மரண அறிவித்தல் என்றேதான் சரி. ஜனாதா என்ற வார்த்தை ஜனாதா இல்ல, அரபுல சரியான வார்த்தை ஜினாதா. ஜினாதா என்று சொல்றது சுந்தூக். சந்தாக்கு என்று சந்தாக் அல்லது சுந்தூக். தெரிஞ்சவங்க இட கேளு. ஜினாதா என்று சொல்றது அந்த சுந்தூக் பெட்டிக்கு தான் சொல்றேன். ஜனாதா வைக்கிற பெட்டிக்கு சொல்றேன். உங்களுக்கு விலகிற பாசையில பேசுறேன். அந்த சுந்தூக்கு சொல்ற பேர் தான் ஜினாதா. இதத்தான் இப்ப ஜனாதா அறிவித்தல். அப்ப சந்தாக் அறிவித்தல் அப்படியா? இல்ல. அப்ப ஆரம்பமே எங்களுக்கு பிள்ளை இதே தெரியும், எங்களுக்கு பேசிக்கே தெரியாது. இல்ல எவ்வளவு சட்டத்திட்டம் மீறி குளிப்பாட்டுற விஷயம், கபன் செய்யற விஷயம், எத்தனை அடி தோண்டணும், என்ன மாதிரி குளிப்பாட்டணும், யார் ஏன் அகாரிபுகள் குளிப்பாட்டணும், நிறைய சட்டத்திட்டம் மீறி ஏன் உலமாக்களை வச்சு பாடம் எடுக்கலாம். ஃபிக்ஹுடைய விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க. ஓத தெரியாத நிறைய பேர் மஹல்லா அழைப்பாங்க, படிச்சு கொடுங்க. ஓதுற விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, எத்தி வைங்க. வாங்க. நேத்து முத்தர சந்திச்ச நேரத்துல மாஷா அல்லாஹ் 50 வயதுக்கு மேலாக
ஹிஃப்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார். 8 ஜுஸூக்கள் பாடமாக்குகிறார். ஓத தெரியாது எவ்வளவு பேர் இருப்பாங்க. தெரியா எவ்வளவு காலம் தெரியா. ஆரம்பத்துல காரோட்ட தெரியா, பலவீனம் தானே. ஆரம்பத்துல காரோட்ட தெரியா, பைக்கோட்ட தெரியா, பலவீனம். நாள்ல எங்களை உலகம் முன்னேற எங்களை நாங்க முன்னேற்றி கொண்டோம். ஆனா காலமா சொல்ற ஒரு பதில், குர்ஆன் தான் ஓத தெரியா. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னும் தெரியா, 20 வருஷத்துக்கு பிறகும் குர்ஆன் ஓத தெரியா. வெக்கம் கண்ணியமிக்கவர்கள். முஸ்லிம் என்று சொல்லல, அப்படி இல்ல. குர்ஆன் ஓத தெரியாதவங்க கூப்பிடு. தஜ்வீத் வகுப்புகள், பாத்தியா, ஒரு அதரத் இங்க இல்லையா, ஒரு அதரத் இல்லையா, ஒருத்தர் தொழுவிக்கிறதுக்கு முன்னுக்கு தகுதி இல்ல, மாறாங்க இல்ல, எப்படி தொழுவிக்கிறேன்னு தெரியா, ஷரத் ஒன்றும் தெரியா, ஓத தெரியா. மஹல்லாவாசிகள் தயாராகிக்கணும். திடீரென்று தொழுவிக்கிற அதரத்துக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா இன்னைக்கு ஒருத்தர் முன்னுக்கு ஆகுறதுக்கு அவருக்கு மார்க்கம் தெரியணும். எப்படி முன்னுக்கு ஆகுறை, அந்த நேரம் என்ன செய்யறை, நாங்க முன்னுக்கு ஆகுறதுக்கு தயாராகிக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள். பெண்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணும். பெண்கள் ஆண்கள் பயான் சரி கேட்கிறோம். பெண்களுக்கு அப்படியான ஏற்பாடுகள் செய்யணும். தஃசீருடைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படணும். அதே போல வாலிபர்கள், வாலிப பெண்கள் நிகழ்ச்சிகள் செய்யப்படணும். திருமண வழிகாட்டல். கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கால மட்டும் போன வருஷத்துல 160 வீதம் 1000 பேர் திருமணம் முடிச்சா 600 பேர் டிவோர்ஸ். திருமண வழிகாட்டல் சொல்லி கொடுங்க கண்ணியமிக்கவர்களே, படிச்சு கொடுங்க. திருமணம் என்றா என்ன, மாப்பிள்ளையிட கடமை என்ன, மனைவிட கடமை என்ன. நான் சுருக்கமா பேசுறேன், கொஞ்சம் டைம் எடுத்துக் கொள்வோம். எல்லாத்தையும் படிச்சு கொடுக்கணும். இதெல்லாம் அதிகமானவங்களுக்கு தெரியா. திருமண சட்டத்திட்டம் தெரியா, எப்படி வாழணும் என்று தெரியா. எல்லா விஷயமும் அப் டு டேட் இஸ்லாத்தில் ஐத்தான் சொல்லுது. கம்ப்ளீட் அல்ல, கம்ப்ரிஹென்சிவ் என்று சொல்லுவாங்க. பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம், எந்த குறையும் இல்ல, எல்லாம் சொல்லப்பட்ட ஈஸ்வரியத்தில். பொன் பார்க்கறதுல இருந்து, மாப்பிள்ள பார்க்கறதுல இருந்து, எத்தனை தடவை பொன் பார்க்கணும், எப்படி பொன் பார்க்கணும், எப்படியான ஆண்களை முடிக்கணும், எப்படியான பெண்களை முடிக்கணும், எல்லா விஷயங்களும் 100க்கு 100 ஷரியத்துல சொல்லப்பட்டு. அதே போல தலாக் என்றா என்ன வகுப்புண்டு எடுத்து நடத்து. சில இடத்துல திருமணம் சொல்லப்படுவது, தலாக்க பத்தி பேசுறது. அண்மையில் ஒரு கேஸ் ஒண்ணு வந்துச்சு. அண்மையில் ஒருத்தர் மாஷால்லா பள்ளியோட தொடர்பான ஒருத்தர் ஏதோ மாஷால்லான்னு சொல்லி ஒரு கோபம் உண்டு வந்த நேரத்துல மனைவிக்கு 3 தடவை தலாக் சொல்லிட்டார். கிட்டே இன்னொருத்தர், அவரும் தொழுகையாளி மனுஷன், பள்ளிக்கு வாரவர் போறவர் பாடுபடுறவர். அவர் சொல்லுகிறார், கோவத்துல சொன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள பண்றதில்ல, பத்துவம் கொடுத்துட்டார். இவர் ஒரு ஆலிம் அல்ல, இவர் விளங்கின விளப்பம் அவ்வளவுதான். அப்படி 3 தடவை சொன்னேன் இமாம் ஷாஃபில. அப்படி கோவத்துல சொன்னாலும் கோவம் இல்லாம சொன்னாலும் அப்படி தலாக்க முடியாதா, தலாக்க ஆகிடும் அந்த இடத்துல. அப்ப ஷரியத்துன்னா என்னன்னு விளங்கும். இது இந்த நிர்வாகத்துல பொறுப்பு. ஆத்மீக ரீதியான கல்வியில முன்னேற்றம் நிர்வாகத்துல பொறுப்பு. கடைசியாக உண்டு இந்த விஷயத்துல, ஆத்மீக ரீதியான விஷயத்துல சிறுவர்களுக்கு நிகழ்ச்சி செய்யும். இந்த காலத்துல சிறுவர்கள் தான் வாலிபரா மாறுறான். சின்னத்திலேருந்து அடி, சின்ன பிள்ளைகளுக்கு நிகழ்ச்சி செய்யறது குறவு. மஸ்ஜிதுகள் அதான் சொல்லி கொடுங்க, இகாமத் சொல்லி கொடுங்க, எப்படி பேசணும் மூத்தவங்களோட சொல்லி கொடுங்க. இந்த வீட்டுல உமா மாமா சண்டை பிடிக்க போக்கல, தூசண வார்த்தையை கேட்டுட்டு ரோட்ல ஒத்தம் போக்கல, மூத்தவங்க எண்டி இல்ல, இளையவங்க எண்டி இல்ல, எப்படி பேசணும் என்று தெரியா. இந்த 15 வயசாக நான் நினைக்கிறேன் பெரிய அல்லாம இருந்து இவனை விட்ட ஆள் இல்ல, கொஞ்சம் மீச வளர்ந்தா போதும், மூத்தவன் ஒத்தனை மதிக்கிறல்ல, மூத்த மனுஷனுக்கு மதிப்பு இல்ல, எடுத்த உடனே இவர் பெரிய ஆளாக பாக்குறேன். கண்ணியமிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூத்தவங்க சும்மா ஈகிறேன், எல்லாம் அவனோட வயசை பாஞ்சுதான் வாப்பா வந்தி அப்படி என்றுதான் சும்மா ஈகிறான், தெரியாம ஒன்றும் இல்ல, சின்னவன் தானே சொல்லி சின்ன லைன்ல தான் பாக்குறேன். இந்த சிறுவர்களை கூப்பிட்டு நிகழ்ச்சி செய்யும், சின்னவனோட வாழ்க்கையை நாசமாக்கிறவான். இவங்களுக்கு நிகழ்ச்சி செய்யுங்க. ஏன் இதெல்லாம் செய்யாம இருக்கிறோம்? வெறுமனே பில்டினுடைய விஷயத்துல மாத்திரம் கவனம் அல்ல. அதே போல 3வது விஷயம் உண்டு, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார், கல்வி ரீதியான முன்னேற்றம். எத்தனை பேர் இந்த கைராத் மஹல்லால இங்க பிறந்து வளர்ந்த யாராவது ஒரு டாக்டர், யாராவது ஒரு லாயர், கல்வி ரீதியான முன்னேற்றம். பத்ருடைய யுத்தத்துல சில கைதிகள் குடிக்கப்பட்டுச்சு, குஃபார்கள், காபிர்கள். குடிக்கப்பட்ட நேரம் அந்த காபிர்களை பாவிச்சது முஸ்லிம்களுக்கு சில இல்ம்களை படிச்சு கொடுக்க. இந்த இடத்துல சொல்லி கொடுத்த இல் ஆகிரத்துடைய இல்ம் என்றா
ஏற்கனவே அவங்க படிச்சு கொடுத்தது ஆகிரத்துல எழுந்தான் என்றா அவங்க காப்பீர்களா ஈக்க தேவையில்லை, அவங்களுக்கு மார்க்கம் தெரியுமே. அப்ப அவங்களுக்கு தெரிந்த படிச்சையில் ஆகிரத்திலையும் அல்ல, படிச்சது உலகத்துடைய கல்வி. ஆனா உலக கல்வி ஓ லெவல் ஏ லெவல் ப்ரோக்ராம் எத்தனையோ மாலால செய்யறாங்க, துவா பிரார்த்தனை செய்யறாங்க. அது மட்டுமல்ல, ஓ லெவலுக்கு முந்தின நாள் மஸ்ஜிதில் இடம் கொடுங்க, படிக்கிறது கொடுங்க தாராளமா. ஏன் செய்யலாம்? ஏ லெவல் இடம் கொடுங்க, மஸ்ஜிதில் படிக்கட்டும், செய்யலும். இதெல்லாம் செய்யாம இருக்கிறான். ஏனென்றா எங்களுக்கு விளங்கின மார்க்கம் விளப்பத்துள்ளுக்கு தான் நாங்க சுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர நாங்க அதை தாண்டி வெளியில போறோம் இல்லை, அதை தாண்டி படிக்கிறோம் இல்லை. அதுக்கு அடுத்து 4வது விஷயம், பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்யும். சுருக்கமா பேசல, பொருளாதார ரீதியாக எங்கட மஸ்ஜித நாங்க பொருளாதார ரீதியாக எவ்வளவு முன்னேற்றிக்கிறோம். எவ்வளவு பேர் மக்கள் இந்த நாள் ஜும்மாவுடைய தினம் இன்னமும் மஸ்ஜித் வாசல்கள்ல மிஸ்கின்கள் ஈக்கத்தான் செய்யறாங்க. இன்னமும் ஒரு நேரம் தின்றவங்க ஈக்கத்தான் செய்யறாங்க. வீட்டுல நாம இந்த ஜும்மாவை முடிச்சுட்டு போனதுக்கு பின்னால எங்களுக்கு சாப்பாடு தயாராகி சாப்பாட்டுல கை வைக்கக்கூடிய நேரம் யோசிங்க, இந்த ஒரு பியான ஒரு குடி தின்னலாம் எவ்வளவு பேர் வேலையில. நிர்வாகிகள் கவனம் எடுங்க, நிம்மதியா தின்றோம், இதே மஹல்லால தின்றதுக்கு வழி இல்லாம வீடு கழியுது. இந்த வெள்ளிக்கிழமை நாள் இன்றைய நாள் பான் தின்றவங்க ஈகிறான், அது கூட இல்லாதவங்க எவ்வளவு பேர் ஈகிறார். மனசாட்சியா யோசி, அவங்களோட விஷயத்துல எப்படி முயற்சி செய்யறேனா? வறுமையால் எவ்வளவு பேர் பாவத்துக்கு போறான். சில ஊர்களுக்கு பேசிக்கிறோம் கண்ணியமிக்கவர்கள், தாய் விபச்சாரம் செய்யறா, மகள் காவலுக்கு ஈகிறா. முஸ்லிம் மகள் விபச்சாரம் செய்யறா, தாய் காவலுக்கு ஈகிறா. ஏன்? வறுமை. வறுமை. நான் கேட்கிறேன், இவங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு? மஸ்ஜிதுடைய நிர்வாகம் பொறுப்பு. இதை செய்யும், இதை மாற்றும். என்ன செய்ய? சும்மா நான் சின்னொரு என்னையால் ஏழுமான ஒரு சின்ன யோசனை இந்த மிம்பர்ல. உதாரணம், எல்லாத்துக்கும் மாசம் மாசம் சந்தா எடுக்கிறத போல உதாரணம் 500 குடும்பம் ஈக்கிட்டு வைங்க இந்த மஹல்லா. மாசத்துக்கு ஒத்தர்கிட்ட 200 ரூபா ஒரு குடும்பத்துக்கு. ஒத்தர்கிட்ட இல்ல, ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குடும்பத்துக்கு 200 ரூபாய்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு? 7 ரூபா. 70 ரூபா அல்ல, 7 ரூபா, அவ்வளவுதான். மாசத்துக்கு 200 ரூபா. 500 குடும்பம் இருந்தா வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? ஒரு மாசத்துக்கு பார்த்தா 1 லட்சம் ரூபா வந்துடும். வருஷத்துக்கு 12 லட்சம் வரும். 3 வருஷம் பொறுப்பு செய்றீங்களா? 36 லட்சம் வரும் பைத்துல் மால். ஏன் செய்யலாம்? 36 லட்சம் இந்த 3 வருஷத்துல மாற்றம் கொண்டு வரையலாம். செய்யலும் கண்ணியமிக்கவர்களே, செய்யறதுக்கு ஐடியா இல்லை. ஐடியாக்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்றதில்ல. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருப்பான். ஒரு கருத்துக்கு வாரதே இல்லை. அவனை கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவனை கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். செய்யலும், செய்யணும். அப்படி செஞ்சாதான் பாவம் நடக்கிறத நிப்பாட்டேலும். ஏன் மஹல்ல ரீதியா குர்பான் கொடுக்கலாம்? இதெல்லாம் செய்வோம் கண்ணியமிக்கவர்கள். இதெல்லாம் பொருளாதார ரீதியா முன்னேற்றம். இதையும் கட்டாயம் கவனம் செலுத்தும். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினது நிர்வாகத்துல ஈக்கக்கூடிய பொறுப்பே தவிர இது 4 விஷயத்தை தான் பேசினேன். இன்னைக்கு நிறைய அடுத்து இன்னொன்று ஈக்குது. நிர்வாகத்தோட சேர்ந்து மஹல்லாவாசிகளோட கடமை என்ன? சுருக்கமா பேசுறேன். மஹல்லாவாசிகள் எல்லாம் யோசிக்கிறபடி என்றால், இந்த 12 பேருக்கு பள்ளிய பொறுப்பு கொடுத்தா இவங்களோட 10 மாயக்கும் எப்படியும் எங்களுக்கு எந்த கடமையும் இல்லை, அவங்க தான் நிர்வாகி. அந்த பேச்சு பேசலாம். மஹல்லாவாசிகளுக்கு பொறுப்பு முதலாவது அந்த நிர்வாகத்தோட சேர்ந்து அவங்க எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறது. எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு எதிராக போறல்ல, நிர்வாகத்துக்கு கட்டுப்படுற முதலாவது. 2வது, மாதாந்த சந்தாக்களை சரியா கொடுக்கிறேன். பிச்சைக்காரமாய் பேசுறோம், வீட்டு வாசல்ல நிக்க வேண்டியதாய் புக்க தூக்கிண்டு மாசம் மாசம் சந்தா. மஸ்ஜித் இயங்குறது நிர்வாகில சொல்லி அல்ல, மஹல்லா வாசிகள் ஒத்துழைக்கணும். 3 இமாம்கள் சம்பளம் எங்கால கொடுக்கிறேன். ஃபேன் காத்துக்கு கீழே ஈக்கிறோம், கரண்ட் லைட் தண்ணி பில் எல்லாம் எங்கால கொடுக்கிறேன். நிர்வாகம் செய்யணுமா? மஹல்லா வாசிகள் சந்தா சரியா கொடுக்கணும். எல்லாம் நினைக்கிறேன் சந்தாண்டா சந்தாக்கு கொடுக்கிறேன். சந்தாக்கு தள்ளி இல்ல, சந்தா என்று அது ஒரு சதக்கா தள்ளி. நிர்வாகம் செய்யறதுக்கு நாங்க கொடுக்கிற ஒரு தொகை ஆக கூடினா ஒரு 200 ரூபா தான் பேசிங்க எனக்கு தெரிஞ்சு. 10 ரூபாய், 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாய்
200 ரூபா தான் தந்தா தள்ளியாயி. இந்த 200 ரூபா கொடுக்க இயலாத நசீபு கேட்டவனோட எவ்வளவோ பேரு வருஷ கணக்கு பேலன்ஸ். ஆனா நைட் சாப்பாட்டுக்கு ஒரு கொத்த 1500 ரூபா. வெள்ளைக்கு நைட்டுக்கு தீந்தா காலையில கழிவறையில ஈக்கக்கூடிய விஷயம். இதுக்கு 1500 ரூபா ஒரு நேரத்துக்கு செலவழிக்கிறார். மாசத்துக்கு 200 ரூபா. ஏண்டா மஹல்லா நான் சுஜூத் செய்யற இடத்துக்கு கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. இவன் நசீபு கெட்டவனா இல்லையா? ஏண்டா மஸ்ஜிதுக்கு கொடுக்க இன்றைக்கு இல்ல நாளைக்கு பார்ப்போமா, சரி அடுத்த மாசம் பார்ப்போமா. முதலாவது வெக்கம் என்று ஒன்று கண்ணியம் மிக்கவர்கள். எங்கட மஸ்ஜிதுக்கு அடுத்த மஸ்ஜிதுல போய் கையேந்தனா, எங்கட மஸ்ஜிது இத்தனை குடும்பம் மீக்குது, அடுத்த மஸ்ஜிதுல போய் பிச்சை எடுக்கலாம். மஹல்லாக்கு தாங்க மஹல்லாக்கு தாங்க என்று இத்தனை குடும்பம் மீதும் செய்யவா செய்யணும். மஹல்லா வாசிகள் உஜாராகும். இது முதலாவது. இரண்டாவது விஷயம், சந்தாவை சரியா கொடுக்கிறேன். மூணாவது, நாங்க எந்த துறையில ஈக்கிறோமோ அந்த துறையில ஈந்து கொண்டு மஹல்லாக்கு உதவி செய்யும். அப்படி என்றா உதாரணமாக நிர்வாகத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யலும் எந்த துறையில. இந்த உதாரணம், ஒருத்தர் பாமசியில ஈகிறார். அது நான் பாமசி ஃபீல், எனக்கு மஸ்ஜிதுக்கும் சம்பந்தம் இல்லையா, நான் என்ன உதவி செய்யறேன்? உதவி செய்ய எங்க சரி மஸ்ஜிதில் இந்த மஸ்ஜிதில் ஈக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் உண்டு, முதல் உதவி பெட்டி எங்க சரி மஸ்ஜிதில் வச்சுக்கிறோம். திடீர்னு ஒருத்தனுக்கு என்ன சரி ஒண்ணு நடந்துட்டு ஒரு முதல் உதவி பெட்டி ஒன்று இல்ல மஸ்ஜிதில். ஒரு அவசரம் பாமசியில ஈக்கிறவங்க என்னையால் ஏழும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் செய்ய வைங்க. அங்க திறந்து பாருங்க, கிழமை என்ன முடிஞ்சு கொண்டு வந்து வைங்க. அந்த உதவி பெருசாக தனமான தேவையில்ல. ஒருத்தர் செருப்பு கடையில வேலை, ஒரு 3 ஜோடி செருப்பை கொண்டு வந்து போடுங்க டாய்லெட்டுக்கு, பாவிக்கிறாங்க சதக்கா. ஒருத்தர் சில்லறை கடையில வேலை, அதர 3 பேருடைய சாப்பாட்டை மாசத்துல 5 நாள் நாங்க பொறுப்பெடுக்கிறோம், தேவையான சாமனம் எல்லாம் தாரோம். ஒருத்தர் ஹோட்டல் செய்யறாரு, அதரமார் 3 பேருட பொறுப்பு, முஅத்தினை சேர்த்து 4 பேர் நாங்க பொறுப்பெடுக்கிறோம். மாசம் ஒரு 6 நாள் இல்லாட்டி ஒரு கிழமை அவங்க சாப்பாடு பொறுப்பு. நாங்க எத்தனை பேர் முன் வாரோம்? உலமாக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறேன், அதை போல கஷ்டம் ஒன்றும் இல்லை. அப்ப நிர்வாகிகளும் மஹல்லாவும் சேர்ந்து வெளியில மட்டும்தான். கவலை என்ன தெரியுமா, சட்ட திட்டங்கள் எல்லாம் பாயிறது உலமாக்கள் விஷயத்துல மட்டும்தான். 13 பேர் அதிகாரமும் இந்த உலமாக்களுக்கும் முஅத்தினுக்கும் மட்டும்தான் பாயுது. ஏன்னா அவங்க தான் ஏசினா திருப்பி ஏசுறல்ல, அடிச்சா திருப்பி அடிக்கிறதா அவங்க தான். ஆக்சுவலி அவங்களோட மட்டும்தான் நாங்க பேசுறே தவிர வெளியில பேசுறதுக்கு பயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழுமான உதவிகளை செய்யுங்க. ஹார்ட்வேர்ல ஈக்கிறீங்களா, ஏதாவது பட்டை இல்லாட்டி பைப்பு இல்லாட்டி பேண்ட விஷயங்கள், கண்டென்சர் மாத்தணும் இல்லாட்டி சரியா சுத்தது இல்ல, என்னையால் ஏழுமான ஒரு உதவி. தும்பு கட்டை கடை 2 தும்பு கட்டையை கொடுங்க. மஸ்ஜித் கழுவுறதுக்கு டாய்லெட் கழுவு ரெஸ்டாரண்ட் எடுத்து கொடுங்க, ஆபீஸ் ஒன்று எடுத்து கொடுங்க. பெயிண்ட் கடையில ஈக்கிறீங்க, ஒரு பாலி பெயிண்ட கொடுங்க. என்னையால என்ன ஏழும் மஸ்ஜிதுக்கு செய்யுங்க. இல்ல எனக்கு கடை ஒன்றும் இல்ல, நான் வெறும் எலக்ட்ரீஷியன், மஸ்ஜிதில் ஏதாவது ரிப்பேரா வந்து செஞ்சு கொடுங்க ஃப்ரீயா. நான் ஒரு பிளம்பர், மஸ்ஜிதில் ஏதாவது ரிப்பேர் தண்ணி இதுல செஞ்சு கொடுங்க வந்து ஃப்ரீயா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுக்கு எனக்கு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதற்கு நான் ஒன்றுமே செய்யறதுக்கு இல்ல, கையில வசதியும் இல்ல, இப்படியான ஒரு டேலண்டும் இல்ல, ஒன்றுமே இல்ல. நானே ஒரு கடையில சம்பளத்துக்கு கேட்கிறேன். அப்படியா, பிரச்சனை இல்ல, மஸ்ஜிதுக்கு உதவி செய்யுங்க. எப்படி தெரியுமா, மொய்சா இன்றைக்கு நீங்க மஸ்ஜிதை கூட்ட வானம், நான் மஸ்ஜிதை கூட்டுறேன். ஏன் செய்யல மொய்சா, நீங்க இன்றைக்கு டாய்லெட் கழுவ வானம், மஸ்ஜிது டாய்லெட்டை நான் கழுவுவேன். மூத்த உலமாக்கள் அதிகமானவங்களுக்கு தெரிஞ்சிக்கும். இந்த நாட்டுல வாழ்ந்த மூத்த உலமாக்கள் நிறைய பேர் டாய்லெட் கழுவுவாங்க. நான் பிள்ளை இந்த பேச்சில இருந்து வாபஸ் ஆகும். நிறைய பேர் டாய்லெட் கழுவுறாங்க, நிறைய பேர் மொப்பான்னிக்கிறாங்க. ஏன் கண்ணியமிக்கவர்களே, மஸ்ஜிதோட சேர்ந்து ஏன் இந்த மஸ்ஜிதுக்கு மஹல்லாவாசி என்ற ரீதியில எனக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம்? ஏன் அப்பா சப்போர்ட் ஒன்று கொடுக்கலாம்? ஏன் செய்யலாம்? நாள் கணக்கா சொல்லி 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 இப்ப இந்த மஸ்ஜிதுல வேலை ஒன்று நடந்து கொண்டே, மஸ்ஜிதுடைய புனர் நிர்மாண வேலை ஒன்று நடந்து கொண்டே. எத்தனை மஹல்லா வாசிகள் என்னையால் ஏழுமான ஒரு முயற்சியை செய்யறோம். எத்தனை பழம் பிளப் பண்ணிக்குது பாருங்க, அப்படின்னு ஃபண்ட் சேர்க்கிறாங்க. எத்தனை பழம் பிளப் பண்ணிக்குது, 500 ரூபாயிலேருந்து. எத்தனை பேர் ஒரு சப்போர்ட் ஒன்று மஸ்ஜிதுக்கு கொடுக்குறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பிட்ட ஒரு சாரார் மாத்திரம் செய்யறாங்க, அடுத்தவங்க செய்யறது. அதனால இந்த நிலைமையை மாத்து. நிர்வாகம் என்ன விலகிக்கோ, அவரோட கடமையை விலகிக்கோ.
சமூக ரீதியான கடமை இது. ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய். மஹல்லாவாசிகள் அவங்களுக்கு ஒத்துழை. மஸ்ஜித் கட்டக்கூடிய விஷயத்துக்கு ஒத்துழைப்பாக இருங்க, உதவியாக இருங்க. எவ்வளவு உதவி செய்யணுமோ அவ்வளவு உதவிகளை செய்யுங்க. எந்த மஸ்ஜிதுல தொழுகிறோம், எந்த மஸ்ஜிதுக்கு வாரம் போறோம், அந்த மஸ்ஜிதுக்கு எங்களால் ஏழுமான உதவிகளை செஞ்சா மஸ்ஜித் எப்ப செழிப்பாகுதோ எங்களோட வாழ்க்கையில விஷயத்துக்கு அல்லாஹ் செழிப்பாகிறது அல்லாஹ் பொறுப்புதான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. காலங்கட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்த ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.